Hi friends, welcome to Tutor Joes. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா வந்து ஜே ஃப்ரேம் ஃபார்மில் கேலண்டர் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிற பார்ட் 8 பார்க்க போகிறோம். இப்போ ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து டேஸோட டைட்டில் எப்படி நம்ம டிஸ்ப்ளே பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதாவது சண்டே, மண்டே, டியூஸ்டே அப்படிங்கிற அந்த டைட்டில்ஸ் எப்படி ஃபார்மில் டிஸ்ப்ளே பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம அந்த டேஸை டிஸ்ப்ளே பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ அந்த டேஸை டிஸ்ப்ளே பண்ணுறதுக்காக ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபார் இன்ட்டு I = 0, I less than. இப்போ இந்த லூப் நமக்கு எத்தனை தடவை ரன் ஆகணும் அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ண மந்தில் எத்தனை டேஸ் இருக்கோ அத்தனை டைம் நமக்கு ரன் ஆகணும். இப்போ ஃபஸ்ட் நான் என்ன மந்த் செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் கெட் பண்ணிக்கிறேன். இன்டிஜர் டைப்பில் IND அப்படிங்கிற வேரியபிளுக்குள்ளார நம்ம என்ன மந்த் செலக்ட் பண்ணியிருக்கோமோ அதனோட இண்டெக்ஸை கெட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து மந்த் நம்ம செகண்ட் காம்போ பாக்ஸில் கொடுத்துருக்கோம். என்னோட நேம் பார்த்தீங்கன்னா வந்து J காம்போ பாக்ஸ் 2 அப்படின்னு இருக்கும். இப்போ J காம்போ பாக்ஸ் 2 டாட் கெட் செலக்டட் இண்டெக்ஸ் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம என்ன ஐட்டம் செலக்ட் பண்ணியிருக்கணும் அதனுடைய இண்டெக்ஸை நான் கெட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம M அப்படிங்கிற வேரியபிளில் நம்ம என்ன மந்த்தை செலக்ட் பண்ணோமோ அந்த மந்தோடைய டேஸ் கவுண்டிங்கை நம்ம கெட் பண்ணிக்கலாம். இப்போ இதனுடைய லிமிட்டாக பார்த்தீங்கன்னா வந்து M of IND அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். அடுத்தது I++. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கொடுத்துருக்கிறது லீப் இயராக இருந்தால் செகண்ட் மந்தில் மட்டும் ஒரு டே வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆகணும். இப்போ நார்மலாக நம்ம 28 அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். இது லீப் இயராக இருந்தால் Februaryயில் 29 அப்படின்னு சொல்லி வரணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ண இயரை வந்து கெட் பண்ணி ஒரு வேரியபிளுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரிங் டைப்பில் இயர் அப்படிங்கிற வேரியபிளுக்குள்ளார நம்ம என்ன இயர் செலக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த இயரை கெட் பண்ணி நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு காம்போ பாக்ஸோட நேம் பார்த்தீங்கன்னா J காம்போ பாக்ஸ் 1 அப்படின்னு கொடுத்துருந்தோம். 1 டாட் கெட் செலக்டட் ஐட்டம் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம செலக்ட் பண்ண அந்த ஐட்டத்தை கெட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்ட்ரிங்காக ஸ்டோர் பண்ணுறதுக்காக toString அப்படிங்கிற மெத்தட் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அந்த செலக்ட் பண்ண இயர் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரிங்காக இருக்கும். இப்போ ஸ்ட்ரிங்காக இருக்க இயரை நான் வந்து இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இன்ட்டு YR அப்படிங்கிற வேரியபிளுக்குள்ள நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக ரேப்பர் கிளாஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். இன்டிஜர் டாட் பாஸ்இன்ட் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி இதனை இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மெத்தடுக்குள்ளார இயர் அப்படிங்கிற வேரியபிளுக்குள்ளே இருக்க நான் ஸ்ட்ரிங் இயரை பாஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இயர் வந்து நம்மளுக்கு லீப்பாக இருந்தால் மட்டும் Februaryயில் 29 அப்படின்னு சொல்லி ஸ்டோர் ஆகணும். இஃப் YR %4 = 0, அதாவது நம்ம இயரை வந்து 4ஆல் டிவைட் பண்ணுறேன். ரிமைண்டர் 0 அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அது வந்து லீப் இயர். இப்போ லீப் இயராக இருந்தால் மட்டும் M of 1 அப்படிங்கிற இண்டெக்ஸில், அதாவது செகண்ட் இண்டெக்ஸில் 29 அப்படிங்கிறத நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம டேஸ் டிஸ்ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து லேபிளில் தான் டிஸ்ப்ளே பண்ண போகிறோம். இப்போ அதுக்காக நான் வந்து X and Y பொசிஷன் கொடுக்கணும். இன்டிஜர் டைப்பில் கேபிட்டல் X கேபிட்டல் Y அப்படிங்கிற வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். கேபிட்டல் Xயில் பார்த்தீங்கன்னா வந்து 100 அப்படிங்கிற பொசிஷன் கொடுத்துக்கிறேன். கேபிட்டல் Yயில் ஒரு 170 அப்படிங்கிற பொசிஷன் நான் கொடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம ஹெட்டர் ரோ பார்த்தீங்கன்னா வந்து 150 பொசிஷனில் டிஸ்ப்ளே பண்ணியிருக்கோம். அதனால் ஃபஸ்ட்டு ரோ வந்து நான் 170ல் டிஸ்ப்ளே பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ரோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 200 டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா 30 இன்க்ரிமெண்ட் பண்ணி நம்ம டிஸ்ப்ளே பண்ணிக்க முடியும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு ஆட் டே வந்து 0 அப்படின்னு இருந்தால் இந்த டேஸ் வந்து ஸ்டார்டிங்லேருந்து டிஸ்ப்ளே ஆகணும், அதாவது சண்டேலேருந்து டிஸ்ப்ளே ஆகணும். அதே வந்து ஆட் டே 1 அப்படின்னு இருந்தால் மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகணும். அதே 2ன்னு இருந்தால் டியூஸ்டேஸ்லேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகணும். இப்போ அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட் இந்த OD அப்படிங்கிற வேரியபிளை நம்ம கெட் பண்ணி ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அதுக்காக நான் பொசிஷன் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். X = Xயில் இருக்க வேல்யூ ப்ளஸ் நம்ம 30 தான் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம லேபிளோடைய வித்து பார்த்தீங்கன்னா 30 தான் கொடுத்துருக்கோம். அப்போ ஃபஸ்ட்டு லேபிளுக்கு நேராக நமக்கு டிஸ்ப்ளே ஆகணும் அப்படின்னா பொசிஷன் 100 அப்படின்னு இருக்கணும். செகண்ட் லேபிளுக்கு நேராக டிஸ்ப்ளே ஆகணும் அப்படின்னா 130 இருக்கணும். அதே மாதிரி தேர்டுக்கு வரணும் அப்படின்னா 160 இருக்கணும். இப்போ அதனால் என்ன பண்ணுறேன், X = X + 30 இன்ட்டு ஆட் டேவுடைய கவுண்டிங்கை கொடுத்துக்கிறேன். OD அப்படிங்கிற வேரியபிள் இருக்க வேல்யூ. இப்போ நமக்கு ஆட் டே 0வாக இருந்துச்சு அப்படின்னா 0 × 30 நமக்கு 0 ஆகிடும். அப்போ எக்ஸோட பொசிஷன் 100ல் தான் இருக்கும். அப்போ நமக்கு சண்டேலேருந்து ஆரம்பிச்சிடும். இது ஆட் டேவோட வேல்யூ 1 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா 30 1 × 30 30
ப்ளஸ் 100 130 இருக்கும். அப்போ நமக்கு மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதனோட கண்டினியூ பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த மாதிரி உங்களுக்கு டியூட்டோரியல் டிசைன் அப்படின்னா www.tutorjobs.com